Hello warriors, I am your chemistry tutor. So போன வீடியோஸ்ல நம்ம எப்படிலாம் questions approach பண்ணணும், goat topics என்னென்ன அப்படின்லாம் படித்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸில் எப்படிலாம் அந்த ஆல்கஹால்ஸை வச்சு நம்ம ஹேலைட்ஸை சிந்தசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். ஸோ உங்கள் புக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே வரிசையாக லைனாக இருக்கும். அதை பார்க்கும்போதே வந்து ஃபார் ஸ்டூடெண்ட் இட் வில் பி தே வில் ஃபீல் டிஃபிகல்ட். ஸோ நான் இங்கே இருக்கிறதே உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டியை போக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ என்னோட அப்ரோச்சில் இது ஈஸியாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், எப்படிலாம் படிக்கலாம், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த கெமிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கும்போதே நீங்களே தோணும் இவ்வளோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு எப்போயுமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது எப்படி இருக்கும் உங்கள் கிராஃபை நீங்களே போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே பொறுமையாக தான் இருக்கும். ஒன்ஸ் அது இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா ப்ராடக்ட்டு சீக்கிரமாக கிடச்சிரும். அதனால் யூ ஆர் பீன் இன் திஸ் ஃபேஸ். நீங்கள் இப்போ தான் அந்த லேர்னிங்கில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் அந்த இதை ஏறிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அது டிஃபிகல்ட்டாக இருக்கேன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் ஒரு நாள் அந்த ஜாய் உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ நல்லா நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம். கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டீல் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மாஸ்டரி பண்ணலாம். எஸ், வித் திஸ் பாசிட்டிவ் நோட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை வச்சு எப்படி ஹேலைடை தயாரிக்கிறது அப்படின்னு படிக்க போகிறோம். இதுக்கு வந்து SN1 SN2 ரியாக்ஷன் வந்து ரொம்ப 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 இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆஸ் ஃபார் உங்களுக்கு மெக்கானிசம் நான் இதுக்கப்புறம் தான் நல்லாவே டீச் பண்ண போகிறேன். பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு எப்படிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் என்னோட வியூவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியோட ஆர்கானிக் சம்ஸ் அப்ரோச் எப்படி பண்ணணும், இங்கெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்குது மேம், இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல, இந்த சாப்டரை ஏன் வச்சுருக்காங்கன்னே தெரியல அப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் மீ. அண்ட் டெஃபினட்டாக நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு உங்கள் மென்டாலிட்டிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். எப்படிலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், என்னென்ன வேஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம், 50 செகண்ட்ஸில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எஸ், ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆல்கஹாலை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா எடுத்த உடனே ஆல்கஹாலை எப்படி நம்ம பார்க்கணும். நான் அந்த அப்ரோச்சை சொல்கிறேன். எப்படி ஆல்கஹாலை பார்க்கணும், எப்போலாம் ஆல்கஹால் இருக்குதோ அப்போலாம் நம்ம இந்த பாண்டை பார்க்கணும். எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்க. ஒய் திஸ் பாண்ட் பிட்வீன் O அண்ட் H, ஒய் நாட் திஸ் இஸ் ஃப்ரம் இல்லையா. லாஜிக்கலாக நம்ம படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம யோசிக்கணும். இப்படி கூட கொடுத்துருக்கலாம், ஏன் இப்படி இந்த இடத்துக்கு மட்டும் பாண்டு கொடுத்துருக்காங்க, இப்படி கூட கொடுக்கலாம்ல. O கொடுத்து Oக்கும் Hக்கும் நடுவில் கொடுக்கலாம்ல, ஏன் இப்படி கொடுக்கணும், ஒய் நாட் திஸ், இஸ் திஸ் ஏன் இப்பெல்லாம் பாசிபிளே இல்லையா, ஏன் இப்பெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணும். அதை நானே உங்ககிட்ட கேட்டு நானே இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். எஸ், ஏன் அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுக்கிட்ட இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் பாவம் அவங்ககிட்டே இருக்கிறது ஒரு எலக்ட்ரான். அந்த ஒரு எலக்ட்ரானை வச்சுட்டு அவன் படுற படம் அவனுக்கு தான் தெரியும். இவன் என்ன பண்ணுறான், உன்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான், அது நீ என்கிட்ட நல்லாவே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள பாண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்மால் ஆயிடுச்சு. whenever the bond becomes small, is this reactive? the bond reactive-ஆ? பாண்டை உடைக்க முடியுமா? அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள பாண்டை யாருனாலையும் உடைக்க முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டு. இவங்களோட பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஹையராக இருக்குமா லோவராக இருக்குமானா இட் இஸ் ஹையர் இன் எனர்ஜி. அதோட எனர்ஜி ஹையராக இருக்கனால உங்களால் இந்த பாண்டை அட் ஈஸ் யூ கான் பிரேக் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கும் மட்டும் பாண்டை பிரேக் பண்ண முடியுமா, அப்புறம் ஏன் இப்படி மட்டும் கொடுத்துருக்கேன், ஏன் இப்படி கொடுக்கல அப்படின்னா இதனால தான் கொடுக்கல, ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரேக் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த பாண்ட் எனர்ஜி. ஃபஸ்ட் ரீசன். நம்மளுக்கு தான் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இருக்கே, எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம், எப்படி வேணாலும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கமான், அப்போ வந்து ஏன் மேம் இந்த இடத்துல மட்டும் பாசிபிளா, இந்த இடத்துல மட்டும் ஏன் பாசிபிள்னு சொல்கிறீங்க, இங்கே தானே ஆக்சிஜன் இருக்குது, இவங்களும் தானே எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்து வச்சுருப்பாங்க. இஃப் யூ கன்சிடர் த ஆல்கைல் குரூப் பை இண்டக்டிவ் எஃபெக்ட் ப்ளஸ் எஃபெக்ட் மூலியமாக இவங்களும் தானே எலக்ட்ரான் கொடுக்கலாம். அப்படியே இந்த இடத்த மட்டும் நீங்கள் கன்சிடரே பண்ண மாட்டீங்க, இவங்களையும் எலக்ட்ரான் பிடிச்சி வச்சுக்குவாங்க, அப்போ இவங்களையும் லீவ் பண்ணுறது டிஃபிகல்ட் தானே மேம். கரெக்டாக இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ஆகுதா இல்லையா, ஆகணும். அப்படின்னா தான் நம்மளால் LFT வழியில் நம்மளால் கொஸ்டின்ஸை டீல் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி லாஜிக்கே தெரியாமல் நம்ம வந்து ட்ரிக்கு வேறு லாஜிக் வேறு. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அண்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. லாஜிக்கலாக ட்ரிக் வழியா
நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியாது. ட்ரிக்குக்குனா சம் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் தான் உங்களால் ட்ரிக் படி போக முடியும். ஆனால் ட்ரிக்குக்கு ஏமாந்துடாதீங்க. லாஜிக் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் இன்னொரு சாப்டருக்கு அந்த லாஜிக் அப்ரோச் பண்ணலாம். இந்த லாஜிக் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அந்த லாஜிக்கை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். லாஜிக்கே இல்லையே மேம் கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆனால் லாஜிக் இருக்குது. ஸோ இப்போ ROHக்கு ஏன் இவனுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பாண்டை மட்டும் நம்மளால ஈஸியாக பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் R வந்து ஸ்டெபிளைஸ் ஆகணும். OH இஸ் அ குட் லீவிங் குரூப். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ் OH இஸ் அ குட் லீவிங் குரூப் அப்படின்னா நோ. எனக்கு இந்த OH குட் லீவிங் குரூப் இல்லை, அப்போ இப்படியும் என்னால் போக முடியாது, இது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கே, அப்புறம் எப்படி தான் இது ரியாக்ஷனை மட்டும் நல்லா டக்கு டக்குன்னு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டால், இது என்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா 2 ரீசன் என்கிட்ட சொல்லுது. ப்ரோ நீங்கள் ஒன்ஸ் அசிடிக் மீடியத்தில் என்னை நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க வச்சிங்க அப்படின்னா நான் ப்ரோட்டனேட் ஆகிக்கிறேன். அசிடிக் மீடியம் மீன்ஸ் தட் ஹேவிங் மோர் H+. இஃப் தேர் இஸ் மோர் H+, நம்மளுக்கே தெரியும் ஆக்சிஜன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஒரு டெஃபிஷியண்டான ஸ்பீஷீஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்ககிட்ட எலக்ட்ரான் நிறையா இருக்குது, அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எலக்ட்ரான் ரிச் சென்டர் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர். ஓகேவா? டெஃபிஷியன்ட் சென்டர், எலக்ட்ரான் ரிச்சிலேருந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்டர் தான் எப்பயுமே ட்ராவல் ஆகும். அப்போ ஆரோவை எப்பயும் போகிறப்ப எலக்ட்ரான் ரிச்சிலேருந்து டெஃபிஷியன்ட் சென்டருக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ போனதுனால என்ன பயன்? எந்த பயனும் இல்லையே. ஓகே, சாரி. ஸோ இப்போ R இருக்குது, OH இருக்கு இல்லையா. ஒன்ஸ் இது அந்த H+ வாங்கிருச்சு அப்படின்னா இதுகிட்ட இருக்க எலக்ட்ரானா அது கொடுத்துருச்சுல. ஒருத்தவங்க எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. அதனால் நான் என்ன போடுறேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ் இதுக்கு மேலே போட்டேன். ஓகே மேம், ப்ளஸ் சார்ஜ் போட்டிங்க. நவ் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? போட்டிங்க. இப்போ இதனால் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாய்ட்டியை நல்லா பாருங்கள், 2 H இருக்குது, ஒரு O இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது என்ன சொல்லணும்னா பாசிட்டிவ். நான் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். நான் எப்பயுமே லோன் பேரோட ராஜா மாதிரி இருக்கிற ஆள். என் தலைக்கு மேலே எப்பயுமே எலக்ட்ரான் இருக்கும். ஐ ஆம் அ கிங். என்கிட்ட இருந்து பதவியை எடுத்துட்டிங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? அதனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கே இந்த பாண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 electrons, ரைட்? ஸோ வாட் ஹி வாஸ் டூயிங், டேக்கிங் திஸ் 2 electron, சி எலக்ட்ரான் ரிச் டு டெஃபிஷியன்ட், மைண்டட். ஸோ 2 எலக்ட்ரானை இவன் எடுத்துகிட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது இதுதான்ப்பா, நான் வாட்டராக தான் ஸ்டேபிளாக இருப்பேனே தவிர நான் OH- ஸ்டேபிளாக இருப்பேன்னு நான் சொல்லவே இல்லை. அதனால தான் அது என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா OH- வெளியில் போகாது. எப்பயுமே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, OH-, that is your hydroxyl ion is a bad leaving group. ஹைட்ராக்சில் இவன் என்னது அப்படின்னா ரொம்பவே பேடான லீவிங் குரூப், புவர் லீவிங் குரூப், பேட் லீவிங் குரூப் அப்படி கூட சொல்லுங்கள். இவன் ரொம்ப பேடான லீவிங் குரூப். இவன் போகவே மாட்டான். இவன் போனாதானே நம்மளுக்கு ப்ளஸ் ஜென்ரேட் ஆகும். இவன் போக மாட்டான். அப்போ நான் என்ன பண்ணுறது, இவனை போக வைக்கணும் இல்லையா? நம்மளுக்கு பிடிக்காத பசங்க இருக்காங்கன்னா எப்படியாச்சும் அவனை போக வைக்கணும், ஏதாவது ஒரு வழியை ஃபாலோ பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஆசிடை போடுறேன். ஆல்கஹால் இருக்கிற இடத்துல ஆசிடை போடுறப்போ அசிடிக் கண்டிஷனில் புரோட்டனேஷன் ஆகி வாட்டராக இருக்கிறப்ப அது என்ன சொல்லுது, ஓகே ஐ எம் ஹாப்பி நவ், நான் இப்போ எலக்ட்ரான் எடுத்துகிட்டு நான் வெளியில் போகிறேன், ஐ எம் ஹாப்பி. 2 எலக்ட்ரான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அப்போ என்ன ஆகும், R பிகம்ஸ் R+, ப்ளஸ் உங்களுக்கு வாட்டர் கிடச்சிடும் வெளியில். R+, இதுதான் நம்மளோட சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச்சே. இந்த R+ இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த R+ஸை வச்சு தான் நம்ம இப்போ ரியாக்ஷனாக பண்ண போகிறோம். ஓகேவா? இஸ் திஸ் ஓகே? புரியுதா உங்களுக்கு எப்படி R+ வந்துச்சு அப்படின்னு? அசிடிக் மீடியமில் வருது. ஓகே, அப்போ வாட் ஹேப்பன்ஸ் வென் ஐ புட் திஸ் இன்டு பேசிக் மீடியம்? அதை நம்ம திங்க் பண்ணலாம்ல. அப்போ நீங்கள் ஆசிட் இருக்கிறப்போ போடுறீங்க, ஓகே புரோட்டனேஷன் ஆகுது, லீவ் ஆகுது, இது ப்ளஸ் ஜென்ரேட் ஆகுது. ஜென்ரேட் ஆன உடனே இவங்ககிட்ட எலக்ட்ரானே இல்லை, அப்போ எலக்ட்ரான் கொடுக்குறேன்னு ஒருத்தன் வரான். சரி, இதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒத்துக்கிட்டேன் மேம். வாட் அபவுட் பேசிக் மீடியம் மேம்? பேசிக் மீடியம் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அதுக்கு எதுவுமே இல்லையே. ஏன் பேசிக் மீடியமில் புரோட்டனேஷன் நடக்காதா? பேசிக் மீடியமில் நடக்காதா?
இருக்கவே இருக்க assertion reason கேட்கலாம். What happens when you put the alcohol in basic medium? Is it able to form alkyl halide? Question mark. No, it won't form. Why? இல்லையா, நம்ம லாஜிக்கலாக நம்ம போகிறனால நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஏன்னு கேட்போம். இந்த இடத்த அப்படியே வைங்க. கமான். இந்த ஓகே எஸ். ஸோ இப்போ இவங்ககிட்ட நம்ம போய் டிஸ்கஷன் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, நான் இப்போ OH மைனஸ் இங்கே போடுறேன். போட்ட உடனே என்ன நடக்கும்? பேஸ் ஆல்வேஸ் லவ்ஸ் தி H. அவங்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட், நோட் த வேர்ட் அப்ஸ்ட்ராக்ட். அப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ROH இருக்கிற இடத்துல OH மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் இந்த ஹெச்சை மட்டும் நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஹெச்சை மட்டும் கூப்பிட்டுக்குவாங்க. இந்த 2 எலக்ட்ரான் இப்போ யார் ஓன் பண்ணிக்க போகிறா அப்படின்னா, யார் ஆக்சிஜன். ஓகே ஓகே இல்லையா? இதானே லாஜிக். நம்ம பேஸ் எப்பயுமே லைக் பண்ணுறது ஹெச். அவங்க ஹெச்சை மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர அவங்க ஏன் OH எடுக்கல அப்படின்னா, பிகாஸ் தே ஹேவிங் மைனஸ் சார்ஜ். ஸோ தே லைக் டு டேக் அவே த H ப்ளஸ். எலக்ட்ரான் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் எலக்ட்ரான் ரிச் டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சின்ட்டா. ஸோ இவங்க ஹைட்ரஜனை மட்டும் எடுக்கிறாங்க. மேம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க OH பாண்ட் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங் பாண்ட். இவ்வளோ ஸ்ட்ராங்கான பாண்டை இவன் இப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? எப்படி மேம் இங்கே மட்டும் ரியாக்டிவிட்டி பாசிபிள்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது மட்டும் எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் ரொம்ப 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 பேஸ் தியரி இதுதான். பேஸ் எப்பயும் H ப்ளஸ்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அது எவ்வளோ பெரிய மாய்ட்டியாக வேணாலும் இருக்கட்டும். உங்களோட நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆல்கலைட்ஸ்லாம் இருக்கும். எவ்வளோ பெரிய மாய்ட்டியாக வேணாலும் இருக்கட்டும், பேஸ் எல்லா இடத்துலையும் இந்த வேலையை தான் பார்க்கும். H ப்ளஸ்ஸை எடுக்கிறது தான் அதோட வேலை. இந்த பாண்ட் அதை பார்க்காது. ஓகே, ஏன்னா இது போய் இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறதில்ல இல்லையா? உங்கள் OH மைனஸ் வந்து இப்படிலாம் அட்டாக் பண்ணாது. இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள். ஒரு எலக்ட்ரான் ரிச்சை போய் எலக்ட்ரான் ரிச்சை அட்டாக் பண்ணுமா? நோ சென்ஸ். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, OH மைனஸ் போய் ஹெச்சை அட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன் எடுத்துக்குது. எடுத்த உடனே இட் வில் கோயிங் டு கிவ் ஆல்காக்சைடு அயான். இது இப்போ ஓகே, ஆல்காக்சைடு அயான் ஃபார்ம் பண்ணிடுச்சு ஒன்ஸ் அப்படின்னா தோழி முடிஞ்சது. இது வந்து இப்போ இதே இல்லை, வந்து கண்ட்ரோல்லே இல்லை. இவன் வந்து ஒரு வெரி வெரி பேட் லீவிங் குரூப் கம்பேர்ட் டு ஹைட்ராக்சில். இந்த ஆல்காக்சைடு அயன் ரொம்ப மோசமான லீவிங் குரூப். அவன் லீவே ஆக மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நான் ஹேலைடை போட்டு ரியாக்ட் பண்ணு ப்ரோ, ரியாக்ட் பண்ணு, எனக்கு ப்ராடக்ட் கொடுன்னா அன்றைக்கி ஒரு நாள் இல்லை ஒரு 6 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. யூ வில் பி எண்ட் அப் வித் டிஸப்பாயின்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அதெல்லாம் ஏன் இவ்வளோ டெப்த்தாக போய் கான்செப்டை டீச் பண்ணுறேன் அப்படின்னா, தென் ஒன்லி யூ பி ஏபிள் டு ஆன்சர் த அசர்ஷன் ரீசன். அதுவும் நம்மளுக்கு தேவை தான். நம்ம 180 to 180 அப்படின்னு டார்கெட்டை வச்சுட்டோனாலே இட் இஸ் ஃபைனலைஸ்ட். டெஃபினட்டாக இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சே இருக்கணும். அப்போ தான் LFT அப்ரோச்சில் நம்ம போய் டீல் பண்ண முடியும். எல்லா கான்செப்ட்ஸையும் எல்லா கொஷின்ஸையுமே நம்ம டீல் பண்ண முடியும். எஸ், வித் திஸ் அப்ரோச் ஐ ஹோப் தட் யூ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்ஸ். ஸோ என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, we will discuss. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லூகாஸ் ரியேஜென்ட். இது வந்து ஒரு லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டெஸ்ட் டு டிட்டர்மைன் த ஆல்கோஹால்ஸை இதை நான் இன்னும் டெப்த்தாகவே உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் ஐம் ஜஸ்ட் டீச்சிங் யூ ஹவு திஸ் ஒர்க்ஸ். இதை நம்ம எப்படி இப்போ படிக்கணும் அப்படின்னா, எப்படி இந்த அப்ரோச். ஓகே, எடுத்த உடனே இந்த இப்போ நீங்கள் இப்போ போட போகிறது எப்படி பண்ணிடுங்க, இப்படி பண்ணிடுங்க. எப்பயுமே இந்த பாண்ட் இருக்கணும். ஓகேவா? ஏன்னு நான் போய் சொல்லிட்டேன், ஆசிடிக் மீடியம். அப்போ இப்போ என்னது, இது OH மைனஸாக போகாது பிகாஸ் புவர் லீவிங் குரூப். அப்போ இதை நம்ம ஒரு குட் லீவிங் குரூப்பாக மாற்ற போகிறோம். இவன் இப்போ என்ன லீவிங் குரூப்பாக இருக்கான் அப்படின்னா புவர் லீவிங் குரூப். இவன் வந்து கிளம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ காலேஜ் ஸ்கூல் போகணும் அப்படின்னா போகமாட்டான். அவன்கிட்ட என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்லி இங்கே அங்கே நடக்குது, இது நடக்குது, அப்படி இப்படி நம்மளா நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டால் தான் அவன் நம்புவான். அந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை குட் லிவிங் குரூப்பாக மாற்ற போகிறேன். ஓகே, இதுதான் இப்போ இவனை நம்ம குட் லீவிங் குரூப்பாக மாற்ற போகிறோம். இப்போ இவன் பேட் லீவிங் குரூப்பாக இருக்கிறான். இவனை நம்ம இப்போ குட் லீவிங் குரூப்பாக மாற்ற போகிறோம். ஸோ குட் லீவிங் குரூப்பாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு ஆட் ஜிங்க் குளோரைடு with HCl. What is the role of zinc chloride? It is Lewis acid.
இதன் பயன் என்ன மேம்? லூவிஸ் ஆசிடை எதுக்கு நம்ம இங்கே கொண்டு வரோம்? இவங்களே போதும் தானே. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, அசிடிக் மீடியமில் H+ புரோட்டனேட் ஆகும், புரோட்டனேட் ஆனால் Cl- வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் கிடச்சிரும், அவ்வளோதானே. எதுக்கு இவன் தேவையே இல்லாமல் நடுவில் இவன் என்ன பண்ண போகிறான்? எதுக்கு நம்ம லூவிஸ் ஆசிட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே இதோட இந்த ரேட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜிங்க் குளோரைட். அதனால நம்ம லூவிஸ் ஆசிட் இட்ஸ் யூஸ்ட் அஸ் அன் கேட்டலிஸ்ட். ஓகே. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே இந்த HCl வரக்கூடிய H+ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே புரோட்டனேட் ஆயிடும். ஸோ இது வந்து ப்ளஸ் ஃபார்ம் பண்ணிடும். இது ப்ளஸ் ஃபார்ம் பண்ணிருச்சுனாலே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னது தான், ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா R+ஆகவும் H2ஆகவும் லீவ் ஆகிடும். இது நோ இஷ்யூஸ். ஏன் அப்படின்னா இந்த மாய்ட்டி அப்படி தான் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஏன் அப்படி பண்ணுது அப்படின்னா, எடுத்தோடனே H+ இருந்துச்சுனாலே இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்டேபிள். எப்போலாம் அது வந்து பார்க்குது நான் ரொம்ப இப்போ ஸ்டேபிளாக இருக்கேன் அப்படின்னா அது உடனே சிஸ்டம் விட்டு வெளியில் போயிடும். ஐம் கன்சிடரிங் த சிஸ்டம் டு பி திஸ் மாய்ட்டி இஸ் கன்சிடர் அஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ அப்போ R+ கிடச்சிருச்சு, நம்மளுக்கு Cl- இருக்குது, நத்திங். இந்த Cl- என்ன பண்ணுன்னா போய் இதை அட்டாக் பண்ணி it will going to produce you Rc, that is your alkyl halide. ஓகே. ஸோ ஓகே, இப்போ இது ஓகே, இது எல்லாமே இது நடக்குது. வாட்டர் இப்படி தான் வந்து வெளில வந்திருக்கு, இது ஓகே. ஸோ இதுலேயே உங்களுக்கு ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஆல்கஹால்ஸ் இருக்குது. 3 வகையான ஆல்கஹால்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் ஜென்ரேட் ஆகும். வேர் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் இஸ் அந்த எல்லாமே அதோட ரியாக்டிவிட்டிஸு ரொம்ப ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ஆர்டர் போதும் வித் திஸ் ஒன் ஆல்கஹால் விச் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜிங்க் குளோரைட். இது நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆல்கஹால் சாப்டர்ஸில் டீச் பண்ணுவேன். அப்போ வந்து நிறைய டெஸ்டர்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மெத்தட் மட்டும் தான் லேர்ன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்கள், நீங்களே வந்து இப்போ நீங்களே உங்கள் LFT அப்ரோச்சை யூஸ் பண்ணுங்கள். நம்ம NBr நம்மளுக்கு தேவையானது புரோமின், நம்மளுக்கு தேவையானது RBr தான். அப்போ நம்மளுக்கு இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு இந்த ஆசிட் தேவையே இல்லாமல் இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே, எது இதை தூக்கி இங்கிட்ட வந்து இங்கே போட்டு இப்போ எதுக்கு எதுக்கு இது தேவையே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். நீங்கள் கிளியராக அந்த செஷனை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் LFT அப்ரோச் அன்லாக் ஆகிருந்ததுன்னா நீங்களே சொல்லிடுவீங்க. கெஸ் பண்ணுங்கள் எதுக்காக இருக்கும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட், எந்த ரோலை பண்ணுறதுக்காக இவங்க இங்கே போட்டிருக்காங்க. போதும், இவ்வளோ செகண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும், நான் டக்குன்னு எடுத்துட்டேன். பட் ஸ்டில் இவங்களோட வேலையை H+-ஐ ஜென்ரேட் பண்ணுறது தான். H+-ஐ ஒன்ஸ் இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னா ROH எலக்ட்ரான்ஸ் இருக்குது, H+ இருக்குது, electron rich to deficient flow. Okay, deficient flow, then ROH2 plus, and அப்படியே சிஸ்டம் என்ன பண்ணிடும் அப்படின்னா உடனேயே எக்ஸ்பெல் பண்ணிடும். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கா, தண்ணியாக இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னா தண்ணியாக மாறிடும், R+ ஆயிரும், H2ஆக இருக்கும். உடனே உங்களோட அந்த பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த பீக்கர்லேயே தானே எல்லாமே இருக்குது, ஆல்கஹாலும் இதுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் சோடியம் புரோமைடு. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எலக்ட்ரோலைட், ஸ்ட்ராங்லி டிசோசியேட் ஆகி தான் இருக்கும். அப்போ வந்து இது தண்ணியில் இருக்கப்பே, ஐ மீன் இந்த சொல்யூஷனில் இருக்கிறப்பே Na+-ஆகவும் Br- இருக்கும். அப்போ மோர் நம்பர் ஆஃப் Br- ஸ்டேட்லேயே தான் இருக்குது. ஆல்ரெடி இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்போ வந்து இப்படி R+ ஃபார்ம் ஆகுதோ, ஃபார்ம் ஆன உடனே இந்த Na+ Br- இருக்கக்கூடிய இந்த Br- உடனே போய் இதை அட்டாக் பண்ணி ரெண்டு பேருமே சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ப்ளஸும் மைனஸும் நியூட்ரலைஸ் ஆகி RBr நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ யாரெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க, வாட்டருக்கு வாட்டர் வந்துருச்சு, ஃபைன். வாட் அபவுட் த சோடியம் பைசல்ஃபேட்? இது எதுக்கு மேம், இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சல்ஃபியூரிக் ஆசிடை நீங்கள் டிசோசியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும், SO4- அண்ட் H+ மாதிரி ரெண்டு கிடைக்கும். இந்த HSO4- நம்ம சொல்யூஷனில் இருக்கக்கூடிய Na+-ம் சேர்ந்து இந்த மைனஸு அப்புறம் நம்ம Na+, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற அந்த சால்ட், திஸ் இஸ் அ சால்ட். ஸோ தட் இஸ் ஏ சோடியம் பைசல்ஃபேட். அவ்வளோதான், கிளியர். இப்படி தான் நம்ம அப்ரோச், ஹோலிஸ்டிக் அப்ரோச் இதுதான், இப்படி தான் நம்ம வந்து பண்ணுறோம். சல்ஃபியூரிக் ஆசிடோட ரோல் இங்கே எதுக்கு அப்படின்னா
புரோட்டனேஷன் பண்ணி இது பெட்டர் லீவிங் குரூப்பாக மாற்றுறது. ஃப்ரம் த புவர் லீவிங் குரூப் டு த பெட்டர் லீவிங் குரூப். பெட்டர் லீவிங் குரூப்பாக மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த பர்சன் தான் சல்ஃபியூரிக் ஆசிட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? PX3. இது பாஸ்பரஸ் ட்ரைஹாலைட். பாஸ்பரஸ் ட்ரைஹாலைடா இது எதுக்கு இப்போது? இதுக்கு என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரோலுமே என்னது அப்படின்னா, ஃப்ரம் த புவர் லீவிங் குரூப் டு வண்டர்ஃபுல் லீவிங் குரூப் அப்படியா மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரியேஜென்ட் தான் இந்த PX3. ஏன்னா ஹைட்ராக்சைல் அயன் இஸ் புவர் லீவிங் குரூப். மைண்டட் அசஷன் ரீசனில் கேட்பாங்க, அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு புவர் லீவிங் குரூப். அதனால் இந்த புவர் லீவிங் குரூப்பை நல்ல லீவிங் குரூப்பாக மாற்றுறதுக்காக நான் உங்கள் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் PX3 is here. ஓகே, இவங்களை என்ன எப்படி டீல் பண்ணலாம்? அகெயின் புட் lone pair of electrons over the oxygen, that is the crown. இந்த ஆக்சிஜனுக்கு க்ரௌனே அந்த லோன் பேர் தான். அப்போ தான் அது ராஜா மாதிரி இருக்கும். அப்போ அந்த லோன் பேரை என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 ஹேலைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹேலைட் இருக்கிறதுல இந்த எலக்ட்ரானை இவங்க கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இவங்க எலக்ட்ரானை கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு அட்டாக் நடந்த உடனே இங்கேருந்து ஒரு குரூப் வெளியில் போயிடும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து நடக்கும். சிஸ்டம் வந்து எப்பயுமே யூனிட்டியாக இருக்கணும். இங்கேருந்து ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்று வெளியில் போகணும். ஏன்னா அது ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இங்கே ஒரு பாண்ட் பிரேக் ஆகணும் இல்லையா? நியூ பாண்ட் வில் பி ஃபார்ம், இந்த ஓல்ட் பாண்ட்ஸ் ஆர் பிரேக். இது எப்பயுமே இட்ஸ் யூனிவர்சல். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பனிங் ரைட் இன் யுவர் கெமிஸ்ட்ரி டூ. அப்போ ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஓல்டு பாண்ட் வந்து பிரேக் ஆகணும். அப்போ இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் வாஸ் டேக்கிங் திஸ் 2 எலக்ட்ரான் வித் இட் செல்ஃப் அண்ட் வாஸ் கோயிங். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒரு ஹேலைட். ஐம் மென்ஷனிங் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே எல்லாமே என்னது அப்படின்னா உங்களோட ஹாலோஜன். ஓகேவா? இந்த ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், ஐடின் இருக்குல்ல, ஐம் மென்ஷனிங் திஸ் நவ். ஸோ அடுத்து போக போக நான் அப்படியே டக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகே, ஸோ அப்போ இந்த க்ரௌன் அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ண உடனே ROP உங்கள் 2 எக்ஸ் அப்படியே இருக்கு இல்லையா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இவங்களோட வேலை என்னது? பேட் லீவிங் குரூப் டு குட் லீவிங் குரூப். பேட் லீவிங் குரூப், திஸ் இஸ் யோர் குட் லீவிங் குரூப். இப்போ இவங்க குட் லீவிங் குரூப்பாக ஆயிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தானே வந்து இது பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துல H3PO3ன்னு இருக்கு இல்லையா, இது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஹெச் இருக்குல்ல, இந்த ஹெச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் வெளியில் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே இது என்ன பண்ணிடும், இதுவும் அப்படியே இந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போயிடும். இது வெளியில் போனதுக்கப்புறமாட்ட இந்த ஒரு P இருக்கும், அங்கே ஒரு 3 O. ஏன்னா எத்தனை ஹைட்ரஜன், எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அத்தனை ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போ 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் வில் கோ அவுட். அப்படின்னா 3 moles. இங்கே 3 ஹேலைட்ஸ் இருக்குது, இங்கே 3 போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் ப்ராடக்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யோர் R. நம்மளுக்கு தேவை ஹேலைட் தானே. அந்த ஹேலைட் வந்து இங்கே இருக்க மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கோ அண்ட் அட்டாக் திஸ் ஆக்சிஜன். திஸ் வில் டேக் திஸ் 2 எலக்ட்ரான் அண்ட் கோ அவுட் ஃப்ரீலி. ஸோ RX ப்ளஸ் உங்களோட இந்த ஆசிட் ஃபார்மேஷன் தேவையில்லை. இட் இஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்மளுக்கு தேவை இந்த RX பாண்டு தான். அந்த பாண்டை மட்டும்தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். சரி, ஓகே. இப்போ PX3யோட ரோல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. பேட் லீவிங் குரூப் டு குட் லீவிங் குரூப். கேட்பாங்க கொஸ்டின்ஸ், மைண்டட் அசர்ஷன் ரீசனில் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரிக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வேணால் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் லாஜிக்கலாக போனால் தான் அசர்ஷன் ரீசனில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. என்னோட எய்ம் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசர்ஷன் ரீசனாக மாஸ்டரி பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. எஸ், வித் திஸ் பாசிட்டிவ் நோட். நம்ம நெக்ஸ்ட் ஆல்கஹால் PCl3. அகெயின் இவங்களோட வேலையும் இதே தான். பேட் லீவிங் குரூப், good leaving group. Who's bad leaving group? Your hydroxyl ion is a bad leaving group. So he is going to convert you into a good leaving group. Let's see how he is going to convert. Okay. So எப்பயும் போல எழுதிக்கலாம். ROH with electrons plus P. இது வந்து actually it is a trigonal bipyramidal structure, but I'm just writing this like உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் எப்படி வேணுமோ எழுதிக்கலாம். 1 2 3 4 5 இருக்கு. எப்பயுமே நம்ம வச்சுக்கோங்க, ஒரு அட்டாக் நடந்த உடனே ஒரு பாண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அதை எடுத்துகிட்டு வெளியில் போகணும். இதுதான் யூனிவர்சல். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி டூ. இது அட்டாக் பண்ண உடனே இது எலக்ட்ரானை வெளியில் கொடுத்துரும். அப்போ இந்த இடத்துல அகெயின் இட் வாஸ் கோயிங் டு ஜென்ரேட் யூ எக்ஸ் மைனஸ். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸை ஜென்ரேட் பண்ணிடும்.
ஸோ ROH ப்ளஸ் P தட் பேலன்ஸ் பாண்ட் எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு 4 பாண்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஹேலைட் வெளில வந்துச்சு இல்லையா, இந்த ஹேலைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹெச்ஐயே பிடுங்கிடும். Rays always love to abstract hydrogen. That's what happened here too. அப்போ இந்த 2 எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டாங்கன்னா ப்ளஸ் நியூட்ரல் ஆகிடும். நியூட்ரல் ஆனோன்னா இட் பிகம்ஸ் அ குட் லீவிங் குரூப். இஸ் குட் லீவிங் குரூப். Now he is ready to go out. இவங்க கோ அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்படி அங்கே என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் உங்கள் எக்ஸ் மைனஸ் இந்த PCl3 என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ் மைனஸ் அகைன் ஜென்ரேட் பண்ணும். இந்த இடத்துல நடந்த உடனே இது ஒரு எக்ஸ் மைனஸ் ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ண உடனே இந்த எக்ஸ் மைனஸ் போய் இது அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ண உடனே இந்த பாண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது வாங்கிக்கும். இட் வில் பி லைக் P3. ஸோ இது வாங்கினதுக்கப்புறமாட்ட POCl3. This structure looks like ஒரு டபுள் பாண்டோட இருக்கும். அதாவது P டபுள் பாண்ட் O TD ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், டெட்ராஹைட்ரல். இந்த ஸ்ட்ரக்சரை இது எடுத்துக்கும். எடுத்துட்டு இது இந்த பக்கமாக வெளில போயிடும். இது பாட்டுக்கு இந்த பக்கம் ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான். This is your structure. This is how the attack happens from the poor leaving group to wonderful leaving group. Our nucleophilic attack. Okay. Next. Red phosphorus PX2. அதான் டைமென்ஷனாக வித்தியாசமாக வித்தியாசமாக வருது. என்ன வருது? அங்கே நம்ம என்ன படித்தோம்? PX3ன்னு படித்தோம், PCl5ன்னு படித்தோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம பாஸ்பரஸ் அந்த பீக்கருக்குள்ளே போடுறோம். நம்மளே ரெட் பாஸ்பரஸை உள்ளே போட்டுட்டு நம்மளே X2 ஹேலைடையும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் முதல்ல ரியாக்ட் பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணிவிட்டு ஆல்கஹாலோட போய் ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பீக்கரில் போட்டுட்டு ஸ்டில் கண்டினியூஸ் ஸ்டிரிங் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்போ இதில் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்? ஓகே. இப்போ ROH இருக்கா, எப்பயும் போல் நீங்கள் எழுதுகிற மாதிரி எழுதிக்கோங்க அப்படியே. ஓகே. இவங்களை இப்போ இவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க? இட் இஸ் புவர் லீவிங் குரூப். இவங்க நம்ம வண்டர்ஃபுல் லீவிங் குரூப்பாக மாற்றியே ஆகணும். ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க? பாஸ்பரஸும் X2வும் சேர்ந்து நம்மளே X3 ஃபார்ம் பண்ணலாம். இப்போ X3னா இட் இஸ் 2 moles. ஓகே. இஃப் இட் இஸ் ஹேஸ் டு ஃபார்ம் திஸ் தென் இங்கே பாஸ்பரஸ் 2 moles இருக்கணும். இது 6னா இங்கே 3 இருக்கணும் இல்லையா? இந்த பேசிக் ஸ்டாய்கோமெட்ரி நடக்கும் அவங்களுக்குள்ள. நடந்துருச்சுனாலே போதுமே நம்மளுக்கு. ஒன்ஸ் PX3 ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே திஸ் வில் ஒபே த மெக்கானிசம் ஆஃப் த ப்ரீவியஸ் மெக்கானிசம். இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் போகும், இது அட்டாக் பண்ணும், ஒரு ஹேலைட் வெளில வரும், இந்த ஹேலைட் போய் அகைன் இது அட்டாக் பண்ணும், இந்த லிவிங் குரூப் சைக்கிள். அதே தான் இங்கேயும் நடக்குது, அதே தான் நடக்க போகுது. ஸோ நான் அந்த ரியாக்ஷனை போடல. ஹேலைட் வரக்கூடிய ஹேலைட் என்ன பண்ண போகுது அப்படின்னா இது ஜென்ரேட் பண்ண R+ஓட போய் அட்டாக் பண்ணி ப்ராடக்டை கொடுக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் நோட் நான் இதை கன்க்ளூட் பண்ணேன். சரியா? ஓகே. வாட் அபவுட் த தயோனில் குளோரைடு? இது ரொம்ப ஸ்பெஷலாக பேசுவாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். தயோனில் குளோரைடு இஸ் ஹேவிங் அ மோர் இம்பார்ட்டன்ஸ். தயோனில் குளோரைடை வந்து ஒரு ரியாக்ஷனில் போடுறோம் அப்படின்னா டக்குன்னு ப்ராடக்டை நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன் மேம் இதை மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க? ஏன் இவங்களாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் தாண்டி இவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கேஸ் ப்ராடக்டை கொடுக்குறாங்க வெளியில். அதுதான் இவங்களோட இதுவே. எப்போயெல்லாம் நீங்கள் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எடுத்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து எப்போயெல்லாம் கேஸ் ப்ராடக்ட் அது கொடுக்குதோ அப்போல்லாம் என்ன நடக்கும்னா பிஃபோர் ஆர்கானிக் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான மிக்சருமே உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா? ரியாக்ஷன் நடக்க இவங்களோட குவான்டிட்டி கம்மியாகிக்கிட்டே வரும். அங்கே ப்ராடக்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஒன் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ராடக்டாக கிடைக்குதுன்னா அது சாலிடாக லிக்விடாக கேஸா? இட் இஸ் கேஸ். அப்போ அந்த கேஸாக அது வெளியில் போயிடும். அது மேலே போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த மிக்சர் அந்த மீடியமில் யார் இருக்கா அப்படின்னா RCl மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவங்கள மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வேலை இல்லை. இன்னொரு மிக்சரும் அது கூட இருக்காங்கன்னா அதுக்கு அகைன் நீங்கள் அடுத்த ஒரு செப்பரேஷன் டெக்னிக் போகணும். அது வந்து ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதனால் நம்ம RClோட ஸ்டாப் பண்ணிடுவோம். RCl கிடச்சிரும். அந்த ரியாக்ஷனுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு மேலே போயிடும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம அடுத்து வேறு ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போலாம் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டி. ஓகே, ரைட். ஸோ இது இங்கே என்ன மேம் நடக்கும், எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ்
தயோனில் குளோரைட். உங்கள் தயோனில் குளோரைடில் இது வந்து டெல் பாசிட்டிவ்னு சொல்லுவோம், இது டெல் நெகட்டிவ். அகெயின் there's a poor leaving group, going to convert this into a wonderful leaving group by this. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை கொண்டு வந்து இங்கே அட்டாக் பண்ண உடனே குளோரைடு அவங்க கிட்ட இருக்க எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க. இந்த குளோரைடு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அகெயின் சம் சார்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு இன்னமும் இன்னும் டைம் டேக்கிங்காக இருக்கும். குளோரைடு டைரெக்டாக போய் இதை அட்டாக் பண்ணி அந்த லீவிங் குரூப்பை டைவர்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிஎல் வந்துடும். ஸோ அதை எப்படி இந்த லீவிங் குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அந்த ஓ இருக்கும், ஹெச் பாட்டுக்கு அப்படியே இருக்கும், டபுள் பாண்ட் சிஎல் இருக்கும். இந்த சிஎல் மைனஸ் ஜென்ரேட்டரில் ஃபஸ்ட்டு சிஎல் மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா போய் அதோட வேலை ஹைட்ரஜனை பிடுங்கிறது தான். பிடுங்கி இங்கே ஜென்ரேட் ஆன பாசிட்டிவை நியூட்ரல் பண்ணிடும். ஒன்ஸ் அது நியூட்ரல் ஆக்கிடுச்சு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ஆர்ஓஎஸ் டபுள் பாண்ட் ஓசிஎல் இல்லையா. இது வந்து வண்டர்ஃபுல் லீவிங் குரூப். அப்போ இது எப்படி லீவ் பண்ணும் அப்படின்னா இங்கே ஒரு பாண்ட் இருக்கா, இந்த பாண்டு இங்கே போகும், இங்கே இருக்க this bond go here and again this bond comes here. உங்களுக்கு சிஎல் மைனஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த சிஎல் மைனஸ் போய் இதை அட்டாக் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடும் இல்லையா, அவ்வளோதான் இது. ஸோ டெல் மீ வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்ஸ் ஆர் நாட், லெட் மீ நோ தட் இன் கமெண்ட் செக்ஷன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னா இதை நான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பிகாஸ் ஐ விஷ் மை ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு கோ வித் எல்எஃப்டி அப்ரோச். எல்எஃப்டி அப்ரோச்சில் நீங்கள் கொஷின் சால்வ் பண்ணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலிங்கான ஒவ்வொரு தடவையும் மிக்சர் பாக்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரது காரணமே என் ஸ்டூடெண்ட் நல்லா திங்க் பண்ணும். அசர்ஷன் ரீசனில் கூட நீங்கள் மார்க்கை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ட்ரிக்கை மட்டும் நம்பாதீங்க, லாஜிக்காகவும் திங்க் பண்ணுங்கள். ஓகே ஓகே சாரி ஓகே கம் டு த ஏரியா. C single bond O bond in phenol is also alcohol. கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்து இதை திங்க் பண்ணுங்க. ஓகே யூ வில் பி ஆஸ்க் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அசர்ஷன் ரீசனில் கேட்கலாம். அகெயின் நான் உங்களுக்கு இவ்வளோ டெப்த்தாக போகிறதுக்கு காரணமே அசர்ஷன் ரீசனில் கூட நீங்கள் கொஸ்டினை விட்டு கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அங்கே லாஜிக் தெரிலனா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே ஸோ இதை நல்லா திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் இதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். தேங்க்யூ.